அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 20/5/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸிங் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ, முந்தைய ரிசல்ட்டை பற்றின ரிவ்யூ பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸிங்குள்ளே வந்துடும். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 564 449 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா 9 அல்லது 8 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்தாங்க. ஆனால் டபுள்ஸ் வரும் நான் எதிர்பார்த்து சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருந்தாங்க, 449 கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் 9 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 9 கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு நேற்று ஒரு பெரிய வின்னிங், உங்களுக்கு ஆல் போர்டு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வின்னிங் எடுத்துருக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன வின்னிங்காவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நேற்று ஆனால் 9 வரும்னு தான் எதிர்பார்த்தேன். சரி வாங்க, இந்த ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் டேக்கு பாஸ் பண்ண வாய்ப்பு உண்டான்னு பார்ப்போம். வேறு எல்லாம் ஏபிசி கெஸிங்குள்ளே வருதுன்னு பார்ப்போம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். ரிசல்ட்டு பார்ப்பதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல வேணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முந்தைய ரிசல்ட்டு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிசல்ட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். 449 கொடுத்துருந்தேன். 449 கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 49 கொடுத்துருந்தேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு முந்தின ரிசல்ட்டில் 35 ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 49 கொடுத்துருந்தேன். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிசல்ட் பாஸ் பண்ணியிருந்தது. அதுக்காக தான் சொன்னேன். நம்ம வீடியோவில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். முந்தைய ரிசல்ட்டில் என்ன பாஸ் பண்ணுதோ அது நாளை மறுநாள் பாஸ் பண்ணுவதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்துருந்தீங்கன்னா நேற்று பெரிய வின்னிங் நீங்கள் அடிச்சிருக்க முடியும். பார்த்தீங்கன்னா 449 கொடுத்துருந்தேன். 4 ஒரு முக்கியமான எண்ணாக கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் பண்ணியிருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 849 கொடுத்துருப்பேன். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கான ஏபிசி கெஸிங்கில் முதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 6 எதிர்பார்க்குறேன். 6 ஏன் எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 146 வரும் என்ற அடிப்படையில் நான் 6 எதிர்பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள் 146 அடிப்படையில் நான் 6 எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நான் ஃபஸ்ட் நம்பராக 6 எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 14 தான் இருக்குது. அந்த அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 49 ரிசல்ட்டு, 449 ரிசல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 146. அப்போ 146 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 8 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் 8 நம்ம சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 148 வரலாம். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா 414 இருக்குது. இந்த 3 டிஜிட்டலை வச்சு பார்த்தீங்கன்னா 8 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 54 இருக்குது. 548 வருமானன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 548. அப்போ 548 வருமானது ஒரு எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 44 இருக்குது. அப்போ 448 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது 8 ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே முதல் நம்பராக என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் 1 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 041 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நான் 1 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 041. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 041. அப்போது அந்த அடிப்படையில் 41 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 341. அப்போ 341 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்துக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 34 இருக்குது, இங்கே 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 35 இருக்குது, 351. அப்போது 541. அப்போது 541 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 541 அந்த அடிப்படையில் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 941. அப்போ 941 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வருமானம் என்னுடைய எதிர்பார்ப்பு. 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 342. அப்போ 342 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 042. அப்போ 042 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையிலும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 042. அப்போ 042 142. அப்போ 142 இல்லை 042 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 041 இல்லைனா 042. அப்போது இந்த அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பரும் பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 5 தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5ம் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பி போர்டை பொறுத்தவரை 3 நம்பர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம இந்த 3 நம்பருமே ஒரு கெஸ்ஸிங்காக நான் கொடுக்குறேன் என்னுடைய கெஸ்ஸிங்கின் அடிப்படையில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 559 இருக்குது. 5590 வருமானு என்னுடைய எதிர்பார்ப்பு. 5590 வருமானு என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையிலும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சார்ட்டுங்களில் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். வேறு இங்கேருந்து நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5590 இங்கே பாருங்கள் 55 இருக்குது, 59 இருக்குது, அப்போ 97 ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இப்போது 590 அப்போது 590 அப்போது 5590 அப்போ 5590 அடிப்படையில் 0 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 7 தான். 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 597 5597 அப்போது 49 ரிசல்ட்டு 497 புரிதுங்களா. அப்போது 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 7ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம். அந்த அடிப்படையில் 7ஐயும் பார்த்துக்கணும். இந்த பர்டிகுலர் நம்பர் தான் என்னுடைய கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங் தான். வேறு ஏதாவது மாற்றம் இருந்தால் 3 டிஜிட்டில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில நம்பரை மட்டும் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு 3 டிஜிட்டில் கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கங்க. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். நான் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக தான் நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா பெரிய சார்ட்டு ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ்குள்ளே நீங்கள் எப்பயுமே உட்காந்து தேடிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நம்பரை தேடி கொடுக்குறேன். அந்த நம்பரை வச்சு இதெல்லாம் வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இந்த ஏபிசி கெஸ்ஸிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்தைய ரிசல்ட்டுக்கு போங்க. முந்தைய ரிசல்ட்டே வின்னிங் என்னாவே கொஞ்சம் நாளாக மாறிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் முந்தைய ரிசல்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 2 நாளாக அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க 3 டிஜிட்டுக்கு போயிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஏபிசி கெஸ்ஸிங்கு கொடுத்த அடிப்படையில் நம்ம கொடுக்குற 3 டிஜிட். ஆல் போர்டில் 8 கொடுக்குற 8 ஸ்ட்ராங்காக எனக்கு படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் 9 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு, அதிகமாக உண்டு. அந்த அடிப்படையில் 9ம் பார்த்துக்கணும். அப்போ ஏன் ஏ போர்டில் 9 எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எண்கள் இந்த மாதிரி அடிப்படையில் 1 4 6 4 8 பாஸ் பண்ண இருந்தாலும் பழைய சார்ட்டுங்களில் 1 4 9 தான் பாஸ் பண்ணுது. பெரும்பாலான நம்பர் 9 தான் பாஸ் பண்ணுது. ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற சார்ட்டில் இதுக்கு முந்தைய சார்ட்டு, அதாவது இப்போது வர மந்த்லி சார்ட்டுக்கு முடிஞ்ச மந்த்லி சார்ட்லேருந்து ரிசல்ட் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் தான் இவ்வளோ நாள் உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ குறிப்பிட்ட 2 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா பழைய சார்ட்டுங்கள்லேருந்து நம்பர்கள் எடுக்கப்படுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நம்பர் பார்த்தீங்கன்னா பழைய சார்ட்டில் 9 தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு 9 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஒரு சில நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 பி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 0வையும் பார்த்துக்குங்க. ஏன்னா 2 8 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன் கொடுக்குறேன், எதுக்கு கொடுக்குறேன், எந்த அடிப்படையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வேறு மாற்று நம்பரும் கிடைச்சாலும் அதுவே சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். என்னோட கெஸ்ஸிங்கோடு உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி விளையாடுங்க, வெற்றி பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன்.